ஹாய் மக்களே, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் இந்த இடம் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, இது என்ன பிளேஸ்ன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த vlog எடுத்தேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த ஊரில் இருக்கீங்க, இந்த பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு எனக்கு தெரிஞ்சது நான் விசிட் பண்ணி இங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் டிஜிட்டலாக காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாவ் கிச்சன் அண்ட் ட்ராவல் வித் தீபா. ட்ராவல் வித் தீபா அப்படின்றது இன்னொரு சேனல், நம்மளுடைய தீபாஸ் வாவ் கிச்சனுடைய பட்டி சேனல் ஃபார் ஒன்லி ட்ராவல் அண்ட் ஃபுட் vlogs. அதில் நீங்கள் ட்ராவல் நான் எங்கெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் புதுசாக இன்றைக்கி நீங்கள் இந்த ட்ராவல் வித் தீபா பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா ட்ராவல் ஃபுட் அண்ட் vlogs எல்லாமே இதில் தனியாக வரும். நீங்கள் தீபாஸ் வாவ் கிச்சனில் எல்லா வெரைட்டி ஆஃப் vlogs அண்ட் இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க. பட் ஒன்லி ட்ராவல் அண்ட் ஃபுட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பெங்களூர், கர்நாடகாவில் சிக்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர் மார்க்கெட். நம்ம சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட் எல்லாருக்குமே தெரியும். ஃப்ளவர் மார்க்கெட் அதர் தென் கோயம்பேடு, பாரிஸ் இறங்குனீங்கன்னா ஃப்ளவர் மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்குது. அதே போல் இங்கே பெங்களூரில் கேஆர் மார்க்கெட்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அண்ட் அதை விட்டால் சிக்பேட். இங்கே வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி உள்ள அவைலபிளாக இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து டில் மார்னிங், ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த மார்க்கெட் எப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 2 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஹாட் செல்லிங் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற பிளேசஸ் மாதிரி கிடையாது. இங்கே ஃப்ளவர்ஸு ரொம்ப வந்து எக்ஸ்க்ளூசிவாக டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இங்கே கொண்டு வருவாங்க. பட் இயர்லி மார்னிங் 2 o'clockலாம் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகிடும். பட் வந்து ஹோல்சேலாக வாங்குறவங்க இயர்லி மார்னிங் முடிச்சிருவாங்க. ஆல்மோஸ்ட் 6 o'clock ஃபினிஷ் ஆகிடும். எல்லா பூக்களும் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்கே கொண்டு வருவாங்க. எல்லாமே ரோட் சைட் தான். இந்த ரோடை நீங்கள் 9 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஹாட் செல்லிங் மார்க்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுதான் மெயின் மார்க்கெட்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டு. இந்த மெயின் ரோட்லேயே தான் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் டபுள் சைடும் வந்து வச்சுருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம் எத்தனை கலர்ஸ், எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இங்கே கொண்டு வருவாங்க. ஃப்ரம் ஃபார்ம்லேருந்து எல்லாமே டீலோட் ஆகிறதெல்லாம் நீங்கள் 2 மணிக்கு இயர்லி மார்னிங் 3 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் இங்கே இருக்கும். இந்த மார்க்கெட்டோடைய டைமிங்ஸே பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங், அதாவது 2 o'clock ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. பட் நான் போனது 5:30க்கு போனேன். அரௌண்ட் 5:30க்கு நான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரானேன். எல்லாமே ரோட் சைடில் தான் இருக்கும். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாத்திங் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாமே சிக்பேட்டில் கிடைக்கும். சிக்பேட் மார்க்கெட் நம்ம வீடியோஸில் நிறைய போட்டிருக்கேன். ஸோ இது வந்து எஸ்பெஷலி வந்து ஃப்ளவர்ஸ்க்காக ரோட் சைட்லேயே போட்டுட்டு 9 o'clock எல்லாமே வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா
இந்த ஃப்ளவர்ஸ் எதுவுமே இங்கே நீங்கள் பார்க்க முடியாது. மறுநாள் மறுபடியும் வந்து இயர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங் டில் 9 o'clock வரைக்கும் தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடே வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப டிராஃபிக்கோட தான் நம்ம பார்க்க முடியும். அதர் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பீப்புள் வந்து வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ ஃப்ளவர்ஸ் வந்து மார்னிங் மட்டும் தான் பார்க்க முடியும். இதுதான் பெரிய இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் வீடியோ. அண்ட் நான் இங்கே வந்தப்போ 5:30க்கு வரும்போதே ஆல்மோஸ்ட் அந்த மார்க்கெட்டோடைய கூட்டம் எல்லாம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரீட்டெயிலாக வாங்குறவங்க, ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுறவங்க அண்ட் வீட்டில் வந்து கொஞ்சமாக வாங்கி டெக்கரேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. மோர் ஓவர் இங்கே எப்படி அவங்க சேல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பஞ்சஸ் தான். உங்களுக்கு ஒரு பூ 2 பூ அந்த மாதிரி வாங்க முடியாது. டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக அவங்களே எல்லாமே பஞ்சாக கட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் போய் அந்த பூவை தொடுக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ், அதாவது அவங்களே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்சஸில் நம்ம வாங்கிட்டு போயிட்டு நமக்கு எப்படி வேணுமோ நம்ம வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸு நிறைய வந்து சாமந்திலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், ஹைப்ரிட் வெரைட்டிஸ், நிறைய கலர்ஸு வித் க்ரீன் குரோட்டன்ஸ் அந்த இதெல்லாம் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ரோசஸில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ், அத்தனையும் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷானது. சன்ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பஞ்சாக தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பஞ்சில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 12 ஃப்ளவர்ஸ் கிட்ட அப்படி இருக்குது. நான் கேட்டேன், பட் வந்து ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு பஞ்சாக வாங்கும்போது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் டைம் ஆகும்போது விலை பேசி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நீங்கள் யாராச்சும் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள். மேபி யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் ஐ எம் ஃப்ரம் சென்னை, கோயம்பேடு மார்க்கெட்டில் நம்ம வந்து அப்படியே சாமந்தி, மல்லி, ரோசஸ் இதெல்லாம் வந்து அப்படியே கொட்டி வச்சுருப்பாங்க. அதிலேருந்து நம்ம வெயிட் கணக்கில் வாங்குவோம். ஸ்டில் அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் இங்கே சிக்பெட்டில் இருக்குது. அந்த மார்க்கெட் வந்து சிக்பெட்க்கு இப்போ நம்ம காட்டின ரோட்லேயே உள்ளே இருக்குது. அதுக்கு தனியாகவே மார்க்கெட் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் ஈவன் வந்து பூஜா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து டே மார்க்கெட் மாதிரி இருக்குது. ஸோ பூக்கள் வாங்கி கட்டி விற்கிறவங்க அந்த மாதிரிலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இதில் பாருங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிஸ்லாம் எவ்வளோ வந்து டெக்கரேட்டிவாக அழகாக கண்ணுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஃப்ளவர்ஸ். இது எல்லாமே மார்னிங் மட்டும்தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து இயர்லி மார்னிங் சேல் மட்டும்தான் இங்கே போடுவாங்க. அதர் தென் தட் ஜென்ரலாக வாங்கக்கூடிய பூக்கள் எல்லாம் உள்ள சிக்பெட் மார்க்கெட் உள்ளே கிடைக்குது. ஸோ அங்கே போயிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து வாங்கிக்கலாம். துளசியிலேருந்து மற்ற கார்லாண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோவிலுக்கு கொண்டு போகிற பூக்கள்லேருந்து எல்லாமே இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. பட் சென்னையில் வந்து நமக்கு இந்த அளவுக்கு வெரைட்டி ஆஃப் ரோசஸ்லாம் கிடைக்காது. பட் இந்த கிளைமேட் அண்ட் பெங்களூருடைய ஸ்பெஷல் வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோசஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து இங்கே கிடைக்கக்கூடியது. நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம் வந்து நம்மளோட சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக அந்த ரோட் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் முடியுது. இது வரைக்கும் லாஸ்ட் கடை வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் வைண்ட் அப் பண்ணிடுவாங்க. நானும் எனக்காக சில பூக்கள்லாம் வாங்கிட்டு மத்தியானம் சென்னைக்கு கிளம்புறேன். அதனால கொண்டு வந்தேன். ஆஃப்டர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நியர்லி 1 வீக் என்னுடைய ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணி பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பெங்களூரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளேஸை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ஒன்ஸு. ஸோ ரொம்ப லைக் பண்ணுவீங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ட்ராவல் வித் தீபா விளாக்ஸையும் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.